அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற அன்பர்களாக இருப்பின் மறக்காமல் இந்த நல்ல விஷயத்தை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை உண்டு, வீடு அப்படிங்கிறது சொந்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு. சொந்தமாக வீடு அமைந்தாலும் அதிலே ஒரு பூஜை அறை அப்படிங்கிறது என் நாயகனுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருப்பதுண்டு. வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு சின்ன இடத்திலாவது என் பெருமானுக்கென்று ஒரு இடம் அமைத்து அவரை வழிபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த பூஜை அறை அப்படிங்கிற விஷயம், இப்போ வீடே பூஜை அறை தான். சொல்லப்போனால் வீடே கோவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வீட்டை எப்பவும் சுத்தமாக தான் வச்சுருக்கணும், அப்படித்தான் நம்மளும் வச்சுருப்போம். அதில் அந்த கருவறை அப்படின்னு இருக்கும் இல்லையா, கோவில், அந்த மாதிரி கருவறைங்கிறதா நம்மளோட பூஜை அறை. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆகம விதிப்படி போனீங்க அப்படின்னா கோவிலில் கர்ப்பகிரகம் அமைப்பதற்கென்று ஆகமங்கள் இருக்கின்றன, அதன் அடிப்படையிலே செய்கிறார்கள். பூஜை அறை அப்படிங்கிறது பெரும்பாலும் வாஸ்துவில் குறிப்பிடுறபடி கன்னி மூலையில் வந்துட்டு வைப்பாங்க. சில பேர் ஈசானிய மூலையில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாஸ்துப்படி என்ன இருந்தாலும் நம் மனது தெளிவாக இருக்க வேண்டும். நம் வீடே ஒரே ஒரு அறை தான், எனக்கு எங்கேயுமே வந்துட்டு இறைவனை வைத்து வழிபடக்கூடிய நிலைமை இல்லை, அதனால் ஒரு சின்ன இடமானது ஒதுக்கி இருக்கின்றேன், அந்த இடத்துல இறைவனுடைய படத்தை மட்டும் நான் வைத்திருக்கின்றேன், என் மனதிலே எந்த அழுக்கும் இல்லை, சுத்தமான மனதுடன் நான் தினம் தினம் இறைவனை வழிபடுகின்றேன் அப்படின்னா அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதில் எந்த இதுவுமே கிடையாது. இப்போ தனியாக பூஜை அறை அமைத்து விட்டு சகல சௌகரியங்களையும் வந்துட்டு இறைவனுக்கு அந்த இடத்துல பட்டு சாமரத்திலிருந்து எல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னாலும் மனதில் தூய்மை இல்லாமல் மனதில் வஞ்சனையுடன் நீங்கள் செய்கின்ற வழிபாட்டிற்கு அங்கு வேலையே இல்லை. தனி அறையெல்லாம் இல்லை, நான் தூங்குறதும் அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் சமைக்கிறேன், எல்லாமே ஒரே அறை தான், ஒரு சின்ன படம் மட்டும்தான் வச்சுருக்கேன், உண்மையான மனதுடன் வழிபடுகிறேன், அந்த பூஜை அறைக்கு சக்தி ஜாஸ்தி. இறைவன் தூய்மையான இடத்தில், மனம் தூய்மையான இடத்தில் தான் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில பேர் சிலை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற அந்த குழப்பமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அடியேன் கூறுவது ஒன்றுதான், மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் ஆகம விதிப்படியோ உங்கள் பெரியோர்கள் கூறிய வழிமுறைகளின் படி போகிறீங்கன்னா அதை நீங்கள் கடைபிடிக்கணும். ஏன்னா மனதில் அது ஆழமாக விழுந்திருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு ஆசை, ஒரு இறைவன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக நான் சிலை வழிபாடு செய்ய வேண்டும், சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், இந்த மாதிரி நீங்கள் இஷ்ட தெய்வம் யாராக இருப்பினும் சரி அந்த தெய்வத்தின் சிலையை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால், மனம் அதற்கு இடம் தந்துவிட்டது என்றால் பிறர் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காமல் வைத்து வழிபட வேண்டும். வழிபட ஆரம்பித்த பின்னர் கூட பல்வேறு விதங்களில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயல்வார்கள். ஏன்னா இந்த சமுதாயம் பல விதமாகத்தான் இருக்கும். அதிலே சிலை வழிபாடு அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்கின்ற வழிபாடாக இருப்பின் அந்த சிலையே இறைவனாக உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டால் அதை விட வேற என்ன கொடுப்பனை வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்னா, நீங்கள் செய்கின்ற அந்த ஆத்மார்த்தமான பூஜையானது தொடர்ந்து களங்கம் இல்லாமல் நடைபெற வேண்டும். அதுதான். யாராச்சும் சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஏதாவது எதிர்மறையாக நடக்குது, சோதனைகள் வருதுன்னா அதற்கு இறைவன் தான் காரணம், இதனால தான் பல பேர் சொல்ல, அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பக்திக்கான அந்த ஒரு தன்மையானது இழந்துவிடும். அதனால் சிலை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் மனது இடம் கொடுத்தால், மனதிலே எந்த சஞ்சலமும் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களால் இயன்ற அளவு சிலை வழிபாடு செய்யலாம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது நியதிகளுக்கு உட்பட்டு இருப்பின் அந்த நியதிகளை கடைபிடித்தாக வேண்டும். இல்லை ஆத்மார்த்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா எதுவுமே அதுக்கு கணக்கு கிடையாது. ஏன்னா எல்லாமே இறைவன் கொடுப்பது, அது எதுவாக இருந்தாலும் நான் எதிர்கொள்கின்றேன். ஏன்னா எதிர்கொள்வதும் நான் அல்ல, இறைவன் தான் எதிர்கொள்ள போகின்றார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லையே. அப்போ அந்த தைரியமான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். வாசனையான பூ கண்டிப்பாக ஒன்றாவது அங்கே இருக்கணும். பூஜை அறை அல்லது பூஜை செய்கின்ற இடம் அப்படிங்கும்போது வாசனையான பூ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். விளக்கு கண்டிப்பாக ஏற்றி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய்யிலே விளக்கானது ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். வாசனை திரவியத்தை அந்த இடத்திலே பயன்படுத்துங்கள். இயற்கையான வாசனை திரவியங்கள் இருக்கும், செயற்கையானது அல்ல.
இயற்கையான வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். வீட்டில் குறிப்பாக நீங்கள் சாமி அறையில், சாமி பூஜை அறை இருக்கு இல்லையா, அங்கே மங்கள பொருட்கள் இருந்தாக வேண்டும். மஞ்சள், குங்குமம், சந்தனம் இருந்தாக வேண்டும். முடிஞ்சால் மஞ்சள் கயிறு எப்போவுமே சாமி பாதத்தில் வச்சுருங்க. வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வர்றாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு சேர்ந்து ஒரு மஞ்சள் கயிறையும் எடுத்து கொடுங்கள். அது ரொம்பவே அதிர்வு வாய்ந்ததாக இருக்கும். வந்தவங்களோட மன ஓட்டம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மஞ்சள் கயிறை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அமைதியாயிடுவாங்க. அதே போல் பூஜை அறை அப்படின்னு இருக்குன்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எப்போவுமே அந்த இடத்துல இருக்கட்டும். ஏன்னா சில பேர் கண்ணாடியில் குலதெய்வத்தோட பிரதிபிம்பத்தை பார்ப்பாங்க. சில பேர் அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரில் குலதெய்வத்தோட அந்த பிரதிபிம்பத்தை காண்பார்கள். அப்போ அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது நாம் பூஜை அறையிலே வைக்கின்ற தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் வீட்டிலே தெய்வத்தை வைத்து வழிபடுகின்றோம் என்றால், நீங்கள் சிலையாக வைத்து வழிபட்டாலும் சரி, படமாக வைத்து வழிபட்டாலும் சரி, நாம் முதலிலே செய்ய வேண்டியது என்னன்னா நெய்வேத்தியம் வைத்தல். ஏன்னா அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வச்சிட்டீங்க? உங்கள் அப்பாவை கொண்டு வந்து வச்சிட்டீங்க, உங்கள் அம்மாவை கொண்டு. ஏன்னா இறைவனை அப்படி தானே நம்ம உறவு முறையில் கூப்பிட்றோம். குருவாக நினைக்கிறோம், அம்மாவை நினைக்கிறோம், அப்பாவை நினைக்கிறோம், நண்பனாக நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு உறவாகத்தான் இறைவனை நாம் பார்க்கின்றோம் அந்த இடத்துல. அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே போல இறைவனுக்கு பாவனையின் வாயிலாக அந்த நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நெய்வேத்தியம்னா நம்ம நெய் ஊற்றி ரொம்ப ஏலக்காய் முந்திரியெல்லாம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இயல்பாக நாம் என்ன உணவை தயாரிக்கின்றோமோ அந்த உணவிலே எச்சில் படாமல் முதல் சாப்பாட்டை எடுத்து இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் கூட செய்ய மாட்டோம். பழையது தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? மனம் சுத்தமாக இருந்தால் பழையதை நல்லா புழிந்து விட்டு ஒரு கைப்பிடி, ஐயா இதுதான் எனக்கு இன்று உணவு, உனக்கு பரிமாறிவிட்டு நான் சாப்பிடுகின்றேன் என்று நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைத்தால், முழு மனதுடன் நீங்கள் படைத்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வார், சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். அவர் அங்கு விரும்புவது அந்த இடத்துல அன்பை தானே தவிர நாம் படைக்கின்ற பொருட்களில் உள்ள ஆடம்பரத்தை அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இல்லை வீட்டில் பழங்கள் இருக்குது, உலர் பழங்கள் இருக்குது, ஏதாவது அந்த மாதிரி நான் வைக்கலாமான்னா தாராளமாக நெய்வேத்தியம் நீங்கள் அதை வைக்கலாம். அதுபோக மங்கள பொருட்களாக இருக்கின்ற இந்த சங்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சில பேர் சங்க பூஜை அறையில் ஊதலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக ஊதலாம். அது ஒன்றும் அமங்கலம் அல்ல. நம் படங்களிலே பார்ப்பது, சிலர் கூற கேட்பது, இந்த மாதிரி பார்த்து பார்த்து நாம் அதை என்னமோ அமங்கல பொருள் மாதிரி பேசும்போது கூட சங்கு ஊதுறதுன்னு அப்படியே ஒரு தவறான நோக்கத்திலே பேசுகிறார்கள். சங்கு என்பது மங்களத்தின் வடிவம். அனைத்தின் ஆரம்பமும் முடிவும் அந்த ஓசைதான் அப்படிங்கிறத போக போக புரிஞ்சுப்போம். அதனால் பூஜை அறையில் நீங்கள் சங்குநாதம் எழுப்புகிறீர்கள் அப்படின்னா பூஜையின் போது தாராளமாக சங்குநாதம் எழுப்பலாம். வலம்புரி இளம்புரி சங்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பூஜையில் வச்சுறீங்க, இல்லை நாதம் எழுப்பக்கூடிய சங்கு இருந்ததுன்னா அதையும் வைத்து வழிபாடு செய்யலாம். சோவி இருக்கின்ற இடத்திலும் மங்களம் பெருகி இருக்கும். சில பேர் பானலிங்கம் வைத்து வழிபடுவார்கள், சில பேர் சால கிராமம் வைத்து வழிபடுவார்கள். எல்லாத்துக்குமே பூஜை முறை தெரிந்தால் வைத்து வழிபடலாம். இல்லை இப்போ நம்ம சொன்னதில் சிலை இல்லை, சோவி இல்லை, சங்கு இல்லை, இன்னும் கோமதி சக்கரன்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஐயா எதுவுமே எங்களிடம் இல்லை, எங்களிடம் இருப்பது ஒரே ஒரு படம் தான், என் குலதெய்வ படம் மட்டும்தான் இருக்கிறது, அல்லது என் இஷ்ட தெய்வ படம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் முழு மனதுடன் பூஜை அறையை நிர்மாணித்து அதிலே வழிபடலாம். இல்லை அதுவுமே இல்லை, நான் என்ன செய்யலாம்? ஒரு இடம், ஒரு விளக்கேற்றுவதற்கான ஒரே ஒரு இடம் இருந்தால் போதும். உங்கள் பூஜை அறை என்பதை சுட்டிக்காட்ட விளக்கேற்ற ஒரு இடம் இருந்தால் போதும். கீழே ஒரு விரிப்பு, வாழை இலையோ அரச இலையோ வைத்து, இல்லை பாத்திரம் இருந்ததுன்னா அந்த எவர் சில்வர் பாத்திரத்தை தவிர்த்துடுங்க முடிஞ்சளவுக்கு. பித்தளை தட்டு இருக்குன்னா அந்த பித்தளை தட்டை வைத்து மேலே அகல் விளக்கு ஏற்றுங்கள். அகல் விளக்கை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி விளக்கிலே நீங்கள் வழிபடுகின்ற தெய்வத்தை ஆவாகனம் மானசீகமாக செய்து இறைவனை வா இங்கே நான் உன்னை வழிபடுகின்றேன் என்று அழைத்தால் அந்த தீபத்திலே இறைவன் ஆவாகனமாகி உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவனை பொறுத்தவரை ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. அவனவன் செய்த கர்மாவின் படி இன்று அவனவனுக்கு பொருட்கள் கிடைக்கிறது, வாழ்க்கை கிடைக்கிறதே தவிர இறைவன் யாரிடமும் பாகுபாடு காண்பிப்பது இல்லை. அது பணக்காரர்கள் அழைத்தாலும் வருவார். ஆத்ம திருப்தியோடு
அந்த முழு மனதுடன் அழைத்தால். ஏழை அழைத்தாலும் வருவார் சுத்தமான மனதுடன் அழைக்கும் பொழுது. அதிலே எந்த பாகுபாடும் அவர் பார்ப்பதில்லை. விளக்கிலே அகல் விளக்கு தான் அப்படின்னு இருக்கா, நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா கஜலட்சுமி விளக்கு ஏற்றலாம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாம், விநாயகர் விளக்கு ஏற்றலாம், பட்சி விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி எத்தனை வகைகள் இருக்கோ எல்லாத்தையுமே வச்சு ஏற்றுங்க. ஆனால் விளக்கு வீட்டில் ஏற்றி இருக்கணும். அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிப்படை கருத்துகள் தான். இன்னும் மலர்கள், வில்வ இலை, துளசி, அருகம்புல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. வாசனைய திரவியத்திலும் நிறைய பயன்படுத்துவாங்க. அதே போல் கோரோசனை பயன்படுத்துவாங்க. இது இறைவனுக்கு அந்த வாசனை ஏற்படுத்தும், குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் இன்னும் நிறைய வாசனை பொருட்கள் இருக்கிறது. இது எல்லாம் பயன்படுத்துவாங்க. எல்லாமே இயன்றவரை நம்மால் பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்தலாம். இல்லையே மனதை சுத்தமாக வைத்து கொண்டு அவரை மனதிலே நீங்கள் ஆவாகனம் செய்து ஒரு இடத்தில் அமர்ந்து நீங்கள் வழிபட்டாலும் அது உங்கள் இல்லத்திலே பூஜை அறையாகத்தான் மாறும். அந்த இடத்திலே ஆவாகனமான இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத மறக்காமல் மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே. பெரும்பாலும் நம்ம பூஜை அறையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்கள் இருப்பதை நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம வீடாகட்டும் இல்லை கோவிலுக்கு போகிறீங்கனாலும் சரி, அங்கே அதிகமான நேர்மறை ஆற்றல் உறைந்திருப்பதை நம்ம பார்த்துருப்போம். கண்கூட அதை நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதையும் உணர்ந்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த நம்ம பூஜை அறையில் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிக முக்கியத்துவம் இருக்கிறதுலேருந்து பார்க்கலாம். பெரும்பாலும் பூஜை அறையில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா குடும்பத்திலேருந்து எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணி ஒரே நேரத்தில் சாமி கும்பிட்டு பழகுங்க. தனித்தனியாக கும்பிடக்கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வேலைப்பளு இருக்குது அப்படின்னா ஒருத்தர் முன்னாடி கும்பிடுவாங்க, ஒருத்தர் அடுத்த கும்பிடுவாங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் முடிந்த மட்டில் அனைவருமே சேர்ந்து பூஜை அறையில் நின்று சாமி கும்பிட்டு பழகுங்கள். ஏன்னா அது குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம இப்படி குறிப்பாக குறிப்பிடுறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களாகட்டும் புகைப்படங்களாகட்டும் ஏதாச்சும் விண்ணப்பட்டு போயிடுது அல்லது சின்னதாக உடஞ்சிருக்கு அப்படின்னா அது பூஜைக்கு உதவுமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். நம்ம சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் விண்ணப்பட்டிருக்கு அல்லது உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பார்க்க நம்மளுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணம் தோன்றும். அஜ்ஜோ இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்போ நம்ம நிம்மதியாக அங்கே நின்று சாமி கும்பிட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கண்ணாடி விட்டுருச்சு அல்லது நீங்கள் வச்சுருக்க விக்கிரகத்தில் ஏதாவது விரிசல் விட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டாச்சுவோ அல்லது புகைப்படத்தையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பதிவுகளில் நம்மளும் குறிப்பிட்டிருக்கோம். விளக்கெல்லாம் எப்படி ஏற்றணும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் அதை மலை ஏற்றணும் அப்படின்ட்டு வாயில் தயவு செஞ்சு ஊதி அதை மலை ஏற்றிடாதீங்க. ஏன்னா அந்த தீபம் அப்படிங்கிறதே ஜோதி ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இறைவன் அப்படிங்கிறவர். அப்போ இறைவனை நம்ம வாயால் ஊதி அணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அபசகுணமான ஒரு நிலை. அது பெரிய காரியங்களில் மட்டும்தான் வாயால் ஊதி அணைப்பாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல இல்லை, நம்ம பூஜை அறைன்னு இல்லை, எங்கே விளக்கு எரிஞ்சாலும் சரி தயவு செஞ்சு வாயில் ஊதி அணைக்கிற தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தீட்டான நேரத்தில் சாமி கும்பிடலாமான்னு கேட்பாங்க. கட்டாயம் பண்ணக்கூடாதுங்க. அந்த தவறை நம்ம உணர்ந்தே பண்ணக்கூடாது. எதெல்லாம் தீட்டு அப்படின்ட்டு ஒரு பட்டியல் இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதற்கும் தீட்டு காலங்கள் உண்டு. அதே போல் வீட்டில் பெரிய காரியம் நடந்திருக்குன்னா அதுக்கும் தீட்டு காலங்கள் உண்டு. அந்த குறிப்பிட்ட காலங்களில் நாம் பூஜை அறையில் சென்று பூஜை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மீண்டும் அந்த நாட்கள் முடிஞ்சு நம்ம பூஜை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா வீட்டில் ஒரு கணபதி ஹோமமோ அல்லது சின்னதாக நம்ம பஞ்சகோமியமோ தெளித்து மனசார நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் பண்ணுற பூஜையை ஏற்றுக்குங்கன்னு அதுக்கப்புறம் பண்ணுறதை கட்டாயம் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதனால் அந்த காலகட்டங்களில் நம்ம பூஜை செய்கிறத தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி நம்ம கூறியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஆற்றல் படைத்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். அதே போல் நெய்வேத்தியம் படைக்கிறதும் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். கோயிலில் பண்ணுறது நம்ம வீட்டில் பண்ணலாமா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. தவறே கிடையாது. வீடே கோவில், அதில் நம்ம இருக்க சாமிக்கு படைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இப்படி நீங்கள் தண்ணியோ அல்லது நெய்வேத்தியமோ வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் கட்டாயமாக அதை மாற்றிடுங்க.
நெய்வேத்தியமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமே நீங்கள் எடுத்துடலாம், தவறு கிடையாது. தண்ணீர் வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மாற்றுங்க, போதும், வேண்டாம். பெரும்பாலும் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலே மலர்கள் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. அதே போல் சாம்பிராணி வாசம், ஊதுபத்தி வாசமெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அந்த வாசனைகளில் தான் இறைவன் உறைந்திருக்கிறதாவே நம்ம ஒரு கோட்பாடே வச்சுருக்கோம் நம்ம அதில். அப்படி இருக்கும்போது என்னென்னா, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் வந்துட்டு வாசனை இல்லாத மலர்களை பயன்படுத்திடாதீங்க. சில பேர் பூஜை அறையை டெக்கரேட் பண்ணுறேன்ற பேரில் பிளாஸ்டிக் பூ அலங்காரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அது பண்ண வேண்டாம். நீங்கள் அது பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்காக நீங்கள் வாங்கிட்டு நிறைய செலவு பண்ண வேண்டாம். 10 ரூபாய்க்கு பூ வாங்கி அங்கே மனசார போட்டிங்கனாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். அதுவும் சிவனுக்கு நீங்கள் பூஜை பண்ணோன்னா எந்த மலருமே தேவையில்லை, ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து அங்கே போட்டாலே அதை மனசார அவர் ஏற்றுக்கொள்வார். தீபாராதனையெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இடப்புறம் இருந்து வலப்புறமாக 3 முறை சுற்றுவார்கள். அதுதான் வந்துட்டு அதில் ஐதீகமாக இருக்குது. அதே வலதுலேருந்து இடதுபுறமாக சுற்றுறது அபசகுணமாகவே கருதப்படுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நோக்கி தீபாராதனை சுற்றுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. சாமி கும்பிட்றதுக்குன்னு பூஜை அறையில் போய் நின்றுட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு மற்ற எண்ணங்களை விட்டுருங்க. அதனால தான் நம்ம சொன்னோம், தனித்தனியாக போய் சாமி கும்பிடாதீங்க, எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்போது தப்பான எண்ணம் எதுவுமே வராது. அதே போல் அங்கே நின்றுக்கிட்டு அபசகுணமாக எதுவும் பேசக்கூடாது. முடியாது, செய்ய முடியாது, நடக்காது இப்படிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு நடக்கும், நம்மால் முடியும் அப்படிங்கிற முதல்ல மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணுன்னா கடவுள் அதற்கான வழியை கட்டாயம் காட்டுவார். அதனால் பூஜை நேரங்களில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் உங்கள் உடலானது குளிர்ந்திருக்க வேண்டும், அதாவது நீங்கள் குளிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்படி குறிப்பிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்போ பூஜை அறையில் போய் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும் போது அமைதியாக நிற்காதீங்க. மந்திர ஜபம் பண்ண தெரிஞ்சால் மந்திர ஜபம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, கூடிய கடவுள்களோட மூல மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நம சிவாயவோ, நாராயணாவோ, அரோகராவோ ஏதோ ஒரு மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களை வந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவும். அப்படி ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வணங்கும் போது நல்ல ஆற்றல்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால் இனிமேல் பூஜை அறையில் வந்துட்டு இந்த மாதிரி சில தவறுகளை செய்கிறத தவிர்த்துக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கின்ற பூஜையானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறதை யாருனாலையுமே தடுக்க முடியாது. நம்ம விளக்கேற்றுறதை பற்றி நிறைய வீடியோவில் நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா விளக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். இருள் அடைஞ்சிருக்க வீடு எப்போவுமே பால்பட்டு போகும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த இருளை போக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா விளக்கிற்கு உண்டு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற இருளை அகற்றுறதுக்கு எப்படி ஒரு தெய்வீக நம்பிக்கை தேவையோ அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை போக்குவதற்கு கட்டாயம் இந்த விளக்குகள் அவசியம் தேவைப்படுகின்றது. ஒளி நிறைந்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒன்றும் இல்லை, வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருள் நிறைந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தவறாக செயல்பட ஆரம்பிக்கும், தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதே நீங்கள் வெளிச்சத்தில் போய் பாருங்கள், அந்தளவுக்கு அந்த எதிர்மறை தாக்கமானது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒளிக்கு அவ்வளோ ஒரு பவர் எப்போவுமே உண்டு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூஜை அறையிலையோ இல்லை வீட்லேயோ கட்டாயம் எப்போவுமே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது தான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் ஏற்றுங்க, சாயந்தரம் ஏற்றுங்க, இந்த மாதிரியெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் அணையா விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. எப்போவுமே அந்த விளக்கு அணைய விட மாட்டாங்க. ராத்திரியாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, விளக்கு எரிய அங்கே வெளிச்சம் இருக்க லக்ஷ்மி தேவியாகப்பட்டவர்கள் அங்கே வாசம் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க நீங்க மாட்டாங்க. லக்ஷ்மி தேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா செல்வம் மட்டும் கிடையாது. அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இன்னும் தங்கம், வைரம், வைடூரியம், வெள்ளி, எந்த விலை மதிப்பில்லா பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி உறைந்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்லப்படுறது வெளிச்சம் இருக்க வீட்டில் இதுக்கு எங்குமே பஞ்சமே இருக்காது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அணையா விளக்காக ஏற்றுங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விளக்கு ஏற்றுறது அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா பூஜை ரூமில் ஒத்த விளக்காக தயவு செஞ்சு ஏற்றாதீங்க அப்படின்னு குறிப்பிட்றதுக்காக தான் நம்ம இப்போ சொல்ல வந்தோம்.
நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுங்க, இல்லை சின்னதாக அகல் விளக்கு ஏற்றுங்க, இல்லை கஜலட்சுமி விளக்கு ஏற்றுங்க, எது வேணாலும் ஏற்றுங்க. ரெண்டும் காம்போவாக ஏற்றணும்னு கூட அவசியம் இல்லை. அதாவது கஜலட்சுமி விளக்கு ஒன்று வச்சுருக்கோன்னா இன்னொரு கஜலட்சுமி விளக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு கஜலட்சுமி விளக்கு வச்சிங்களா இன்னொரு அகல் விளக்கு கூட ஏற்றலாம். இல்லை அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா காமாட்சி விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி எப்போவுமே பூஜை அறையில் 2 விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஏற்றுனீங்கனாவே 2 விளக்காக ஏற்றி பழகுங்க. ஏன்னா அதுக்கு வந்துட்டு மிகவும் தெய்வீக ஆற்றல் அதிகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சின்ன லாஜிக், கொஞ்சமாக வெளிச்சம் வர இடத்துல அதிக வெளிச்சம் வரப்போகுது. அப்போ அதிகம் வெளிச்சம் வருது அப்படின்னா அங்கே நேர்மறை ஆற்றல் அதிகமாக பரவப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக 10 விளக்கு ஏற்றலாமா 15 விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது ஒத்த விளக்கு ஏற்றாதீங்க. அதுக்கு பதிலாக பூஜை அறையிலேன்னு விளக்கு ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இரட்டை விளக்காக ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. இன்னொன்று, நோய் நொடியில்லா வாழ்க்கையானது உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம். அதில் என்னென்ன மாதிரியான எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்துறது வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு குறிப்பிட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா விளக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க. விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்னு இப்போ கேட்காதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்துட்டு கெமிக்கல் எல்லாமே கலந்து வருது, அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. விளக்கெண்ணெய் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். திட்டுறது கூட பயன்படுத்துவோம் இல்லைங்களா இந்த வார்த்தையை, விளக்கெண்ணெய் மாதிரி அப்படின்ட்டு. கொட்டமுத்துலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் சுத்தமான விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது. முடிஞ்சால் அதை வாங்கிட்டு விளக்குக்கு போடுங்க. ரொம்பவே வீடு நறுமணமாக இருக்கும். இல்லை நெய்யில் பயன்படுத்துகிறதுனால பயன்படுத்தலாம். இது எல்லாமே வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகளாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கிய குறைபாடு அவங்களுக்கு வரவே வராது. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஆரோக்கியமாக எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கும் போதே நல்ல உழைப்பாளர்களாக இருப்பாங்க. உழைக்கும் போது பணம் அப்படிங்கிறது தேடி வரும். நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அங்கே செல்வ கடாட்சம் உண்டாகும். லக்ஷ்மியாகப்பட்டவர்கள் நமது வீட்டில் வந்து வாசம் செய்வார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் இனிமேல் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா கட்டாயம் பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றி பழகுங்க. 2மே கஜலட்சுமி விளக்காக இருந்தாலும் சரி, 2மே காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கஜலட்சுமி ஒரு அகல் விளக்கு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஏற்றினாலும் சரி, அதுலையெல்லாம் தவறில்லை. ஆனால் மறக்காமல் 2 விளக்கு ஏற்றி பழகுங்க. நம்ம பூஜை அறையில் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயந்தான். பொறுமையாக கேட்டுட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த பூஜை அறையில் தண்ணீர் வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். இல்லைன்னா கூட இனிமேல் வைத்து பழகிக்கொள்ளலாம். இப்போ நம்ம சொல்கின்றோம் அல்லவா அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய தத்துவங்கள் வந்து அந்த பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களிலே நீர் தத்துவம் அப்படிங்கிறத நம்ம அங்கே செம்பில் வைத்து வழிபாடு செய்கின்றோம். இல்லை என்றாலும் இனி ஒரு பஞ்ச பாத்திரம் வாங்கி அதிலே நாம் நீர் ஊற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன அவ்வளவு சிறப்பு? பஞ்சபத்திர பாத்திரம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. பஞ்சபத்திர பாத்திரம் 5 இலைகளே அதனுள்ளே மூலிகை இலை இருக்கிறதல்லவா, அதனுள்ளே போட்டு வைத்திருந்து உத்திராணிக்கரணியின் மூலமாக அந்த தீர்த்தத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த 5 மூலிகைகளாவன வில்வம், வன்னி, அருகு, துளசி, வேம்பு. இந்த இலைகளை வந்துட்டு அந்த பஞ்சபத்திர பாத்திரத்திலே போட்டு வைத்திருந்து பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். சில பேர் வந்துட்டு துளசி மட்டும் போட்டு வைப்பார்கள், சில பேர் வில்வம் மட்டும் போட்டு வைத்து அதை பருகுவார்கள். தவறில்லை. ஆனால் பூஜை அறையில் கட்டாயமாக ஒரு செம்பு பாத்திரம், அந்த செம்பு பாத்திரத்திலே நீர் ஊற்றி ஏதேனும் ஒரு மூலிகையாவது குறைந்த அதிலே போட்டு வைத்து அதன் பின்னர் பூஜை செய்து அந்த பிரசாதத்தை அனைவரும் பருக வேண்டும். இயல்பாகவே அறிவியலில் கூட இப்போ ஆராய்ச்சிகளின்படி பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கும் ஞாபகம் உண்டு, சில விஷயங்களை ஞாபகம் வைத்து கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சான்றுகளானது கொடுக்கப்பட்டு வருகின்றன. நீங்கள் தேடி பாருங்கள், இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சான்றுகள் நிறைய இருக்கின்றது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அவர்கள் அந்த படிப்பினையின் காரணமாக அனுபவபூர்வமாக உணர்ந்ததை நமக்கு சொல்லியிருப்பார்கள், இதை செய்தால் நல்லதுன்னு. ஆனால் நம்ம சில விஷயங்களை மூட நம்பிக்கை, பகுத்தறிவு என்று ஓரம் கட்டி விடுவோம். அதை வெளிநாட்டுக்காரன் வந்துட்டு அறிவியல் என்ற பெயரிலே அதை
ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே. அந்த வகையிலே நிறைய வெள்ளைக்காரர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கூறியிருக்கிறார்கள். தண்ணீருக்கு, அந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கு ஞாபகத்திறன் உண்டு அப்படிங்கிறத. அதை நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையில் தண்ணீரானது எப்படியெல்லாம் இயங்கும். சந்தோஷமாக நம்ம தண்ணீர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், அதே போல் நம்ம சோகமாக தண்ணீர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், கோபமாக பேசும்போது அதோட மூலக்கூறுகள் மாறுகின்றன. இந்த மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள் நிறைய இருக்கும், இணையத்தில் போய் பாருங்கள். அப்போ நம்ம முன்னோர்கள் தண்ணீர் அங்கே வைக்க சொன்னாங்க. தண்ணீரை வைக்க சொல்லிட்டு இப்போ வீட்டில் வழிபாடு செய்யும் போது தெரிந்த போற்றி மந்திரங்களோ மந்திரங்கள், தெய்வத்தின் மூல மந்திரத்தையோ அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாராயணம் செய்யும் போது அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி இருக்குது. நம்ம அந்த பஞ்சபூத தத்துவங்களும் அங்கே அடங்கியிருக்கின்றன. நம்ம அமைதியாக உட்காந்து இறைவனின் மூல மந்திரங்களை நிறைய சொல்கிறோம். தொடர்ந்து ஒரு மந்திரத்தை 108 முறை ஜபிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றலானது நம்மை சுற்றி அது நிறைய பரவும். அப்போ அந்த தண்ணீர் மூலக்கூறுகளும் நாம் சொல்லிய அந்த மந்திரத்தின் அதிர்வலைகளை உள்வாங்கிக் கொள்ளும். அதற்கு தகுந்தாற் போல அந்த தண்ணீர் மூலக்கூறுகளும் தன்னை வடிவமைத்து கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணீரை எடுத்து அருந்துகின்றோம். அருந்தும் பொழுது நான் சொல்கின்ற அந்த மந்திரத்திற்கு தக்கவாறு மூலக்கூறுகள் மாற்றமடைந்திருக்கும் அல்லவா, அதை நாம் பருகும் பொழுது அதனுடைய முழு ஆற்றலையும் நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றாலும் பண்ணுங்கள். ஏன்னா கேள்விகளை எழுப்பலாம். ஏன்னா இது தவறு அப்படின்னு சொல்வதற்காக உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா என்பதை நிறைய பேர் கேட்பார்கள். இதனை பற்றி நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு தான் நாமும் குறிப்பிடுகின்றோம். ஏன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்தியர்கள் ஏன் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் சேர்ந்து தான் வந்துடுது இல்லையா. அதனால் இப்படிப்பட்ட விடயங்கள் இணையத்திலே இருப்பது உண்மை. நீங்கள் தேடி அறிந்து அதனை மேற்கோளாக கொண்டு அதனின் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஆராய்ச்சியை தொடரலாம். நம்ம முன்னோர்கள் இதை ரொம்ப அருமையாக வீட்டில் பஞ்சபாத்திரத்தை வைத்து நாம் அந்த இடத்துல மந்திரங்கள் சொல்லும் போது, மந்திரங்களை கொண்டு உருவேற்றும் பொழுது அந்த தண்ணீருக்கான ஆற்றலானது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக கூறியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம வீட்டில் மறக்காமல் செய்யணும்னு சொல்கிறோம். சில பேர் இந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கலாமா, அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு செம்பு பாத்திரம். இந்த செம்பு பாத்திரம் ஏற்கனவே செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்தால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது மருந்தாகவே அது மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை பித்தளை அல்லது வெள்ளி அந்த மாதிரி உலோகங்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சளவுக்கு தண்ணீர் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அப்புறமா அதை அருந்துவது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சாதாரண விஷயம் அல்ல. நாம் பூஜை மற்றும் வழிபாடு முறைகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடல் நலன் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோமேனால், தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து அதனை பற்றிய உண்மையும் தெரிந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே போல தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கும்போது கோவில் கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலச தீர்த்தமானது அங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டு அந்த உங்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு மந்திரங்கள் தொடர்ந்து பல காலகட்டமாக சொல்லப்படும். வேதங்கள் அங்கு ஓதப்படுகின்றன, தமிழ் மறைகளும் ஓதப்படுகின்றன. அதெல்லாம் ஓதப்பட்டு கடைசியாக அந்த கலசத்திலே இருக்கின்ற நீர் இல்லையா, நம்ம கலசம் வைத்து அந்த பூஜை மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதனுடைய அந்த மின்னாற்றலானது அந்த கலசத்திற்குள்ளே சென்ற பின்னர் எல்லா காலகட்ட பூஜையும் முடிந்த பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது கலசத்தின் மீது நீர் ஊற்றப்படும். அந்த நீரானது நம் மீது படாதா அப்படின்னு ஏங்கி நிற்பவர்கள் ஏராளம். வேத மந்திரங்களாலும் தமிழ் மறைகளாலும் உருவேற்றப்பட்ட அந்த தண்ணீருக்கு ஆற்றல் உண்டு, அதனுடைய அதிர்வுகள் அதிகம். அப்படிங்கிறனால அந்த அதிர்வோடு கொண்டு போய் கலசத்தின் மீது ஊற்றி அந்த ஆலயத்திலே உயிரோட்டத்தை உண்டாக்குகிறார்கள். இது நம்ம கண்கூட கண்டது, நம்ம பாரம்பரியத்தில் வரக்கூடிய சில விஷயம். இப்போ நீங்கள் என்ன தான் எதிர்மறை ஆற்றலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே போய் தண்ணீரில் குளித்து எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பை தண்ணீரிலே கலந்து அதிலே குளிக்கும் பொழுது
இந்த நோய் அணுக்கள் எல்லாமே வந்து இறந்து விடும், மேலே இருக்கின்ற நோய் அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணீருக்கு மகத்துவம் அதிகம். அதனால தான் சொல்லப்படுறது, தண்ணீரோட அருமையை தெரிந்து பயன்படுத்துங்கள், தண்ணீரை வீணும் ஆக்காதீர்கள். அவரோட வீட்டிலையும் பார்த்திங்கன்னா பூஜை அறை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் தனியாக இருக்கும், ஒரு சிலர் வீட்டில் ஒரே அறையாக இருக்கும். அதில் ஒரு பகுதி வந்துட்டு கடவுளுக்குன்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். அப்போ நம்ம அங்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக பதிவிடுகின்றோம். அதை ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இறைவனுக்கு தனி அறை நம்மனால் ஒதுக்க முடியவில்லையே அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே மனதில் இருக்கக்கூடாது. நாம் இருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பார். அப்போ நம்ம வசிக்கின்ற அந்த இடத்திலும் வந்துட்டு இறைவன் இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக எல்லோருக்குமே வேண்டும். சிலை வழிபாடு செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இப்போ சாமியோட படங்களை வைத்து வழிபட்டாலும் சரி, சிலைகளை வைத்து வழிபட்டாலும் சரி, ரொம்பவே தேவையான விஷயம்னா பக்தி, அன்பு அப்படிங்கிற விஷயந்தான். ஆனாலும் சிலை வழிபாட்டுக்குன்னு அந்த ஆகமங்களில் குறிப்பிட்டிருக்கபடி முறையாக நம்மளால் வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம். இல்லை அன்பின் காரணமாக நான் வைத்து வழிபடுகின்றேன் அப்படின்னா பூரண அன்போடு வைத்து வழிபட வேண்டும். பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட மட்டும் கூடாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே பூஜை அறை அல்லது அந்த பூஜை நீங்கள் வச்சுருக்கீங்க அலமாரி அப்படின்னா மங்கள பொருட்கள் அங்கே இருந்தாக வேண்டும். அது ஒரு ஸ்பரிசத்தை அங்கே உண்டு பண்ணணும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னா அது ஒரு நேர்மறை அதிர்வை, ஆற்றலை அங்கு உண்டு செய்யும். அதனால் அந்த பொருட்கள் எல்லாம் எப்போவுமே அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டாம். இந்த எவர் சில்வர் பயன்படுத்தலாமா அப்படின்னா இரும்பின் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய எவர் சில்வராக இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். அது குறிப்பிட்டு சொல்லப்படும், அந்த மாதிரி பொருட்களை தவிர்த்து விடலாம் என்று. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு குலதெய்வ படத்தை வைக்கலாமா அப்படின்னு இருக்கும். பெரும்பாலும் வைத்து வழிபடுவார்கள். சிலருக்கு வந்துட்டு அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது உக்ர தெய்வமாக இருக்கும்போது வழிபடலாமா அப்படின்னு கேட்டால், குலதெய்வம் அப்படிங்கிறதே நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், கண்டிப்பாக வைத்து வழிபடலாம். இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் எதை கடைபிடித்தார்களோ, காரணம் இல்லாமல் எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அந்த வழியாகவே நாம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். விளக்கு அப்படிங்கும்போது சில பேர்த்துக்கு கேள்விகள் எழுவதுண்டு. நாங்கள் கஜலக்ஷ்மி விளக்கை மட்டும் வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், காமாட்சி விளக்கை மட்டும் வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், 1 ஏற்றுனா போதுமா, 2 ஏற்றணுமா, 3 ஏற்றணுமா அப்படின்லாம் கேள்விகள் வருது அல்லவா. ரொம்ப முக்கியமாக ஒரு பூஜை அறை அப்படின்னு இருக்கும் போதோ அல்லது வீடு அப்படின்னு இருக்கும் போதோ வெளிச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் எத்தனை விளக்குகள் ஏற்றுகின்றோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா விளக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க, காமாட்சி அம்மன் விளக்கு எப்போவுமே ஏற்றுறது ஏற்றுங்க. முடிஞ்சால் குத்து விளக்கு கூட ஏற்றலாம், தவறு கிடையாது. அந்த மாதிரி நம்ம இதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும், வெளிச்சம் அதிகமாக இருக்கணும். அந்த தீப ஒளியில் இறைவனை காணுதல் அப்படிங்கிறது பேரின்பம். நம்ம வீட்டில் லைட்டு போட்டிருக்கோம், அந்த வெளிச்சத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி வெறும் விளக்கு மட்டும் எரியும் போது அந்த பூஜை செய்து பாருங்கள், ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதற்காகத்தான் சொல்லப்படுவது, வீட்டில் விளக்கின் வெளிச்சம் அதிகமாக இருப்பது போல விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள். முடிஞ்சால் சங்கு, சோவி இந்த மாதிரி பயன்பாட்டை பூஜை அறையில் அதிகரிக்கிறதும் நல்லது தான். ஆனால் இதெல்லாம் அவசியம் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. இருந்தாலும் கிடைத்தது அப்படின்னா முறையாக பராமரிக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப முக்கியம். இப்போ பூஜை அறைன்னு வச்சுருக்கோங்க, பூஜைக்குன்னு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது பஞ்சபாத்திரத்தில் நீர் வைப்பது அவசியமாகும். பஞ்சபாத்திரத்தில் நீர் வைப்பது அவசியமாக கருதப்படுகிறது. அதே போல் தினமும் நெய்வேத்தியம் செய்து இறைவனுக்கு வையுங்கள். நெய்வேத்தியம்னா நம்ம கோவிலில் செய்கிற மாதிரி தினம் தினம் வேறு வேறு பொருட்களால் ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. அரிசி சாதம் நீங்கள் வடித்த சாதம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சொட்டு நெய் விட்டு அந்த சாதத்தை அங்கு வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். இல்லை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதம் செய்யலை அப்படிங்கும்போது உலர் பழங்கள், திராட்சைகள் இந்த மாதிரி இருக்குது, பழ வகைகள் இருக்குது அப்படின்னா அதை வைத்து கூட நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆனால் பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் நெய்வேத்தியமும் வைத்து பழகுங்க. இப்போ பூக்கள் தினமும் மாற்றணுமா அப்படின்னா வாடிடுச்சுன்னா அந்த பூவை அப்படியே விடாதீங்க. வாடின பூக்களை மாற்றி விட்டு
புது பூக்களை மாற்றுங்கள். சில பேத்துக்கெல்லாம் பழக்கம் உண்டு, வாரத்துக்கு ஒரு தடவை போட்டால் அதை எடுக்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பூக்கள் போட்டு விட்டால் அது இருக்கலாம், வாடி விட்டது அப்படிங்கும்போது அதுக்கு மேலே காய விடக்கூடாது. அது பெரிய தவறாக போய்விடும். அதனால் சிலைகளுக்கோ அல்லது படங்களுக்கோ நீங்கள் மாலை அணிவிக்கிறீர்கள், பூக்கள் அலங்காரம் செய்கிறீர்கள் எல்லாம் அப்படின்னா வாடுவதற்கு முன்னரே அந்த இடத்தை விட்டு அதை எடுத்து விடுவது நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு இந்த எலும்பிச்சம்பழம் கனி கோவிலிருந்து கொண்டு வருவாங்க, அதை வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கலாம், ஆனால் அழுகக்கூடாது. அதை உறுதி செய்துக்கணும். அப்படி இருக்கும்போது அதை முறையாக அப்புறப்படுத்தி விடுவது சிறந்ததாக இருக்கும். ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் ஜவ்வாது வாசனையான பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நிறைய ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது. ஏலக்காயும் அப்படித்தான். இப்போ இந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே பயன்பாடு வீட்டில் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலசம் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கலசத்துக்குள்ளே இந்த பொருட்களை எல்லாம் போட சொல்லுவாங்க. அது வீட்டில் ஒரு உயரிய ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்போவுமே ஒட்டடை அண்டக்கூடாது பூஜை அறையில். இல்லை பூஜை பொருட்கள் குப்பையாக இருக்கக்கூடாது. அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முடிந்தால் வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் இல்லை எங்களால் முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஆட்டோட கோமியம் இருக்குது அப்படின்னா அந்த கோமியம் வாங்கிட்டு பூஜை அறையிலோ அல்லது வீட்டிலோ தெளித்து விடுவது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடித்து கொண்டு வருவோம். அதில் இந்த பூஜை அறை சம்மந்தப்பட்டு அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்போம். காரணம், இறைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால நம்ம வீடாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இறைவனுக்காக ஒதுக்கி விடுகின்றோம். அப்போ அது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்போ எப்படி வீட்டில் ஒரு இடத்தை இறைவனுக்காக ஒதுக்கி அதை சுத்தமாக வைத்து கொள்கிறோமோ அதே போல் இந்த உடல் என்னும் கூடு இறைவன் நமக்கு கொடுத்த வீடு. இந்த வீட்டில் உயரிய இடமாம் சுத்தபத்தமான இடமாம் நம்ம ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்திலே இறைவனை அமர வைத்து அந்த இடத்தை நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ளும்போது இறைவன் அங்கே குடியேறுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த கோபம், அகங்காரம், பொறாமை, மமதை இந்த மாதிரியான தீய குணங்கள் எதுவுமே இல்லாமல் அன்பு, காதல், அந்த ஒரு பாசம், இந்த மாதிரி நல்ல உணர்வுகள், இரக்கத்தோடு கூடிய அந்த உணர்வுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான இடத்தை இறைவன் ஆக்கிரமித்து கொள்கின்றார். அந்த அடியார்களை இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் மனது அப்படிங்கிறது இந்த உடலுக்கு முக்கியம். பூஜை அறை சுத்தமாக இருப்பது போல நமது மனதும் சுத்தமாக தூய்மையானதாக இருக்கும்போது இறைவனின் அந்த பெரும் கருணையானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த பதிவு பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கும் இன்னும் நிறைய குறிப்புகள் தெரிந்திருக்கலாம், அதையும் கீழே பதிவிடுங்க. நான் மறந்திருந்தாலும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.